தத்துவமுட்டாக்காய்ச் சமாதியினைச் சார்போத பித்தன் என்பார் பேரிற் பிழையுண்டோ. புத்தி போய் கம்பக்களிறுகட்டக் கல்லினார் காணுமிவர் அம்பரத்தை வந்து பிடிப்பார். இந்த தத்துவங்களையெல்லாம் நியதி செய்து பின்பு அதனை கடந்து அருளால் அறிய வேண்டும். ஆனால் இங்கு தத்துவங்களை தன்னில் மூடிக்கொண்டு சமாதி கூடும். கிரியா யோகியை சார்போதனாகிய பித்தன் என்று கூறும் ஞானிகள் மேல் என்ன குற்றம்? அதாவது இதுபோன்று யோகம் செய்யும் யோகிகளை பித்தன் அதாவது மூடன் என்று கூறும் ஞானிகள் மீது என்ன தவறு? அடுத்த வரிகளில் என்ன கூறுகிறார் என்றால், யூகம் செய்யும் புத்தி இல்லாமல் மதம் பிடித்த யானையை இழுத்து பிடித்து கட்டி அடக்குவதற்கு பாறையை கொண்டு அதனில் கயிறு தரிப்பது போல் ஆகும். தம் உயிருள் பூரணமாக இருக்கும் இறைவனை அறியாமல் மற்றோரிடத்தில் இருப்பதாக கருதி அதனை பிடிக்க ஆகாயம் செல்கிறான் யோகி என்று கூறுகிறார். யோகம் என்பது முக்தி அடைவதென்று எண்ணி பல சித்தர்கள் சமாதி கூடி தத்துவங்களை தன்மேல் மூடிக்கொண்டு அருளை பெறாமல் மாயையில் வாழ்கிறார்கள். குறிப்பிட்ட காலம் அதில் கடந்தபின் தன் உயிரையும் பரிதாபமாக சமாதியில் விட்டு விடுகிறார்கள். என்ன கேட்பதற்கு அதிர்ச்சியாக இருக்கின்றதா? இது சுத்த சன்மார்க்கம் விளங்கும் காலம். இது போன்ற மாபெரும் இரகசியங்களும் இயற்கை உண்மைகளும் இனி வெளிவந்து கொண்டே இருக்கும். அதற்கு யாதொரு தடையும் கிடையாது.